உயிர்களும் இன்புற்று வாழ்க. பிறப்பு என்பது என்ன? தாயின் கருவறையிலிருந்து வாழ்வதற்காக இந்த பூமிக்கு வருதல். குழந்தைகளை பெற்றோர் ஈற்றிய பொருள் என்றே திருவள்ளுவ பெருந்தகை கூறியுள்ளார். பெற்றோர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே நாம் ஒவ்வொருவரும் பிறந்துள்ளோம். தம் பொருள் எம்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் என்கிறார் திருவள்ளுவ பெருந்தகை. புல் பூண்டு புழு விலங்கு போன்ற உயிர்களே தாம் செய்த புண்ணியத்தால் மனிதனாக பிறந்தன என்ற கூற்றை அறிவுபூர்வமாக ஏற்கவே முடியாது. எந்த ஒரு பிறப்பும் விதையின்றி இல்லை என்பதை விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்கிறது, மெஞ்ஞானமும் ஒப்புக்கொள்கிறது. வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் உணர்ந்து தெளிவு பெற்று உண்மையை உரைத்துள்ளார். தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனுடன் சேர்த்து மிக புனிதம் எனும் இந்த உடலை ஈந்தாள். மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம் என்பார். நமது பிறப்பை பொறுத்தவரை முடிவாக கூறிவிட்டார். இதற்கு மறுப்பே கிடையாது. மனிதர்கள் மட்டும் இந்த உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான உருவ அமைப்பில் உள்ளனர். ஆனால் ஓரறிவான தாவரத்திலிருந்து புழுக்கள், பூச்சிகள் ஊர்வன, பறப்பன, நடப்பன என மிருகங்கள் முடிய உருவத்தால் வேறுபடுகின்றன. ஆனால் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மாற்றமில்லா வாழ்க்கையை வாழ்கின்றனர். மனிதர்கள் மட்டும் உருவத்தால் ஒன்றே போல் இருந்தாலும் குணத்தால் மாறி இருக்கின்றனர். எப்படி மழைத்துளி விண்ணில் இருக்கும் வரை ஒன்றாகவே இருந்து கீழே விழும் இடத்திற்கு ஏற்றாற்போல் பெயர் பெறுகிறதோ, அதுபோலவே மனிதன் சுத்தவெளி என்ற நிலையில் பிரம்மமாக இருந்து தாய் தந்தை உயிரணுக்களால் உடல் பெறும்போது அப்பெற்றோர் பழக்கம் குணநலன் இதற்கு ஏற்றாற் போலவே பிறக்கிறான். ஒவ்வொருவரும் தனியாகத்தான் இந்த புவிக்கு வந்துள்ளோம். பிறரை மகிழ்விக்கும் திறமை நம் அனைவருக்குமே உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை போலவே தனியாகத்தான் மீண்டும் பயணத்தை முடிக்க இருக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் வரும் உறவுகளுக்கு மகிழ்ச்சியை தருவதே தலையாய பணியாக இருக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம்.